மதுரை மாவட்டம் மேலூர் அரசு கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்போது மேலூர் அரசு கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர என்ன காரணம்? என்னென்ன முழக்கங்களை அவர்கள் எழுப்பி வருகிறார்கள் களத்தில்? வேதவள்ளி, மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அரிட்டாபட்டி, வல்லாளப்பட்டி, புலிப்பட்டி உள்ளிட்ட 5000 ஏக்கர் பரப்பளவில் இந்த டங்ஸ்டன் கனிமம் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை மத்திய அரசானது வேதாந்தாவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக மேலூர் பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் மத்திய அரசு மறு ஆய்வு செய்ய சொல்லி அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறது. முழுவதுமாக எங்கள் பகுதிக்கு இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கம் தேவையில்லை, ஆகவே அதனை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 7ஆம் தேதி மேலூர் ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மிகப்பெரிய அளவில் பேரணியானது மதுரை தமுகம் வரை நடைபயண பேரணி சென்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அதை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்த சூழ்நிலை தற்போது மேலூர் அரசு கலைக்கல்லூரியில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வாயில் முன்பு 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மத்திய அரசு இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது அங்கு காவல்துறையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுகிறார்கள். இந்த சம்பவம் ஒரு பக்கம் நடைபெற்றிருக்கிற சூழ்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் உள்ளிட்டோர் அடங்கிய மற்றும் அதிகாரிகள் மேலூர் அருகே இருக்கக்கூடிய இந்த அரிட்டாபட்டி, வல்லாளப்பட்டி, கிடாரிப்பட்டி, அழகர் கோவில், நரசிங்கம்பட்டி, தெற்கு தெரு ஆகிய கிராமங்களுக்கு நேரில் சென்று இங்கு இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்து தற்போது பேசி வருகின்றனர். தமிழக அரசு உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும், இதனை தமிழக முதல்வர் தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த திட்டம் வராது, உங்களுக்கு உறுதுணையாக தமிழக அரசு இருக்கும் என கூறி தற்போது இந்த மக்களை சந்தித்து பேசி வருகின்றனர். தொடர்ச்சியாக தெற்கு தெரு கிராமத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இன்று மேலூரில் இந்த டங்ஸ்டனுக்கு எதிராக கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தப்பட்டு வரும் சூழலில் தற்போது இந்த அரசு துறை அதிகாரிகளும் பொதுமக்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வேதவள்ளி, டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் அதே நேரத்தில் மற்றொரு புறம் அரசு அதிகாரிகள், அமைச்சர் உள்ளிட்டோர் தற்போது மாணவர்களை சமாதானம் செய்ய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். மாணவர்